சமாதியில சமாதி போய் வந்து கோவில் சொல்லிட்டாங்களா? சாரி, கோவில தான் கோவில் சொல்ல முடியும். சமாதி எல்லாம் வந்து கோவில் சொல்ல முடியாது. நான் ஏன் கலைஞரை நான் கடவுளா நினைக்கணும்? நாங்க வந்து அவங்கள கடவுளா மனுஷனாகவே ஏத்துக்கல. மனுஷனாவே ஏத்துக்கல திமுக காரங்களை. எப்படி ஏத்துப்போம்? வாயை திறந்தாலே பொய். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நோனையை பண்ணிட்டேன், நொட்டியை பண்ணிட்டேன். என்ன பண்ணாங்க? தமிழ் கடவுள் முருகர் தான். ஆமா, இல்ல அவர் கலைஞரை ஏத்துக்கணும். அதுக்கு எங்க அப்பாவை நான் ஏத்துக்கலாமே தமிழ் கடவுள்னு? எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல, எனக்கு ஒரு இது பண்ணி விட்டுருக்காப்ல, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல. கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்ல? ஸ்டாலினுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல? முருகர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் இந்த ஆளா தான் இருப்பாரு. ஆனா முருகர் பக்தர்கிட்ட எல்லாம் இவர் போய் சொன்னார்னு வச்சுக்கா, இவரை கடைஞ்சிருவாங்க. அதை எப்படி சொல்லுவான் அவன்? யார் அது சொன்னது? அவரு அவர் என்ன சொல்றாருன்னா, முருகர் கடவுள் கிடையாது, கலைஞர் அவர்கள் தான் தமிழ் கடவுள் அப்படின்றாரு. அப்படியா? சரி, அவரே வந்து ஒரு வேல் வச்சுன்னு கோமணம் கட்டின்னு உட்காந்துக்க சொல்லு. அவரை கடவுளா நினைச்சு மாலை போட்டு நான் அவருக்கு வந்து உக்கரதாண்டம் ஆடுறோன்னு சொல்லிடுங்க. நீங்க கலைஞர் அவர்களை கடவுளா ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்திக்கிறேன். எப்படி ஏத்திக்குவேன் தெரியுமா? சூப்பரா ஏத்திக்குவேன். இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்து கடவுள்களை அந்த திராவிட கட்சிகள் வந்து அவமதிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவமதிப்பு பண்றவங்களும் முதல்ல நம்ம அவங்கள அவமதிப்பு பண்ணணும். ஏன்னா எதுக்கு தேவையில்லாம பண்ணணும்? இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அனாவசியமா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? இதெல்லாம் அனாவசியமான பேச்சு தானே இதெல்லாம். கடவுளை வந்து மனுஷன் உருவத்தை சேர்க்கிறான்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது. கடவுளை வந்து இது வரைக்கும் யாருமே அது மாதிரி சொன்னதே இல்லை. முருகர் கோவிலில் போயிட்டு அவரை சொல்லுங்க. அங்கே இருக்கிற முருகர்லாம் சேர்ந்து வேலில் வச்சு நல்லா குத்துன்னு குத்திடுவாங்க இவரை. உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் யாருண்ணா? எனக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் உலகத்திலே முருகர் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள். அது அப்போ நம்ம திமுகவோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது, டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் பேரே மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு. அவர் சொல்றது எல்லாமே பொய் தான். அவர் சொல்றது எப்படி இதாக முடியும்? இப்போ நீங்க டாக்டர் கலைஞர் அவர்களை தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா? அது எப்படி ஏத்துக்க முடியும்? கடவுளை மட்டும் தான் ஏத்துக்க முடியும். இவன் யாருன்னே தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆட்சியில மக்களுக்கு கலைஞர் என்ன செஞ்சாரு? இல்ல இப்போ ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஒண்ணுமே செய்யலையா? எதுவுமே செய்யலையே. 1000 ரூபா தராங்களா? 1000 ரூபா யாருக்கு தராங்க? பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா இல்லண்ணா, இவங்களோட ஆட்சியை பத்தி இன்னைக்கு நாடே புகழ்ந்துகிட்டு இருக்கு, நீங்க ஒண்ணுமே செய்யலன்றீங்க. என்ன நாடு புகழ்ந்துகிட்டு இருக்கு? இன்னும் பேசினா எவ்வளோ பேசலாம். பேசுறதுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது. எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. எங்கள் பொண்டாட்டிக்கு 1000 ரூபா கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறது? ஒரு பிள்ளைக்கு படிக்க வைக்க 50,000 ரூபா கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழ் கடவுளா டாக்டர் கலைஞர் அவர்களை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஏற்றுக்கவே முடியாது. தமிழ் கடவுள் முருகர் தான். ஆமாம், இல்லை அவர் கலைஞரை ஏற்றுக்கணும். அதுக்கு எங்கள் அப்பாவை நான் ஏற்றுக்கலாமே தமிழ் கடவுள்னு? எனக்காக எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்புல, எனக்கு ஒரு இது பண்ணி விட்டுருக்காப்புல, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்புல. கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்புல? ஸ்டாலினுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்புல? எதுவுமே பண்ணலையே. அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு தமிழ் கடவுள் போயாமன்னு. நான் எங்கள் அப்பனை கும்பிடலாம், நான் கடவுள்னு எங்கள் அம்மாவை நினைப்பேன், எங்கள் அப்பாவை நினைப்பேன் கடவுள். அதுக்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் யாருன்னா முருகர். நான் ஏன் கலைஞரை நான் கடவுளாக நினைக்கணும்? இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை கடவுளாக நினைக்க போய் தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில் போட்டு மாலை மரியாதை செலுத்தாங்க. ஆனால் கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து அவங்கள கடவுளாக மனுஷனாகவே ஏற்றுக்கலை. மனுஷனாகவே ஏற்றுக்கல திமுக காரங்களை. எப்படி ஏற்றுப்போம்? மனுஷனாவே ஏற்றுக்கல. வாயை திறந்தாலே பொய். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நோனையை பண்ணிட்டேன், நொட்டியை பண்ணிட்டேன். என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலை. மக்களுக்காக எதுவுமே செய்யலை. கடன் வாங்கி வச்சுருக்காங்க. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்களா? அதுதான் பண்ணியிருக்காங்க. பெருசாக பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல மக்களுக்காக. இல்லை, நீங்கள் நிறைய மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களேண்ணே. மனசாட்சி இருக்கவன் எவனும் பேச மாட்டான். மனசாட்சி இருக்கவன் அடி மனசுலேருந்து எவனுமே பேச மாட்டான். உண்மை எவனுமே பேச மாட்டான். பேசுறது எல்லாமே பொய். திமுக காரங்க பேசுறதே பொய். முழுக்க அபாண்டமான பொய். இப்போ நீங்க சொல்றீங்க அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2026 திமுக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா வரும். சூப்பரா தெளிவா வரும். செருப்பால் அடிச்சு வெளில தள்ளுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 10 சீட்டு வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்க. இருக்கிற தொழிலாளி, விவசாயிலேருந்து ஆட்டோ ஓட்டர்லேருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் செம்ம காண்டில் இருக்கிறான். இவர் செய்வார். யாருக்கு செய்வார்? பெரிய பெரிய கம்பெனி தொழிலதிபர் அதுங்களை தான் செய்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பைசா செய்யலை. 1000 ரூபா போடுறாங்க. நான் ஒரு நாளைக்கு 300 ரூபா குடிக்கிறேன். வருஷத்துக்கு இவ்வளோ போகுது. என்னால் குடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலைல 3 மணி 2:30 மணிக்கு எதிர்த்து வரேன். நான் வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் குடிச்சா தான் இதாகும்.
இல்லை நீங்கள் குடிக்கலாம் கவர்மெண்ட் பொறுப்பு எடுக்க முடியுமா? உங்களை குடிக்க சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்கலையானே? கையை பிடிச்சி இழுக்கலையா? ஆ. கையை பிடிச்சி இழுக்கல தான், எங்களை கையை பிடிச்சி இழுக்கல தான். எங்களோட மன கஷ்டம், எங்களோட உடம்பு வலிக்கு நாங்கள் போய் குடிக்கிறோம். கடவுள்னா கடவுள் தான் பார்க்க முடியும். அவங்களால எப்படி கடவுள் சொல்ல முடியும்? இல்லை அவங்க அப்படிதான் சொல்றாங்க, இவங்க தான் கடவுள். அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அதை நாங்களும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆ. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள்னா கடவுள், சாதாரண மனுஷனா சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். இல்லை அவன் தமிழுக்காக நிறைய தொண்டாற்றி இருக்காரு கலைஞர் அவர்கள், அதனால தமிழ் கடவுளா வந்து மக்கள் அவர் தான் பார்க்குறாரு அப்படின்றாங்க. நான் அவரை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் கடவுளை தான் கடவுள்னு பார்க்குறேன். அவங்களும் நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆ. அவ்வளோதான். எல்லாம் செய்கிறாங்கன்றதுக்காக அவரை வந்து மனுஷன் பெரிய மகான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ்வளோதான். நீங்க வந்து மனுஷனா தான் பாக்குறீங்க. மனுஷனை தான் பார்க்குறேன். அவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் அவங்களும் ஒரு மனுஷன்தான். அவங்கள வந்து கடவுளுக்கு ஈடாக வந்து பார்க்க முடியாது. அது தொடர்ந்து இந்துக்களை வந்து அவமதிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரொம்ப தப்பு, அப்படிதான் சொல்ல முடியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 101வது பிறந்தநாள் விழாவில் வந்து கலைஞர் நினைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அடையாளம் சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து போட்டுட்டு இது கோவில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? சமாதி வந்து கோவில் சொல்றாங்களா? சாரி, கோவில தான் கோவில் சொல்ல முடியும். சமாதி எல்லாம் வந்து கோவில் சொல்ல முடியாது. இதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்து கடவுள்களை அவமதிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவமதிச்சனா அதுக்குள்ள தண்டனை அந்த கடவுள் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆ. இத யாரு பகிரங்கமாவே நான் சொல்றேன், கடவுளை தான் சொல்ல முடியும். சமாதிலாம் போயிட்டு கடவுள் சொல்ல முடியாது. சரி, நாங்க அப்படிலாம் பார்க்கல சார். அப்படிலாம் பார்க்கல. நாங்க கடவுளை தான் கடவுளை பார்க்குறோம். ஏன்னா அவர் அப்படி சொல்லியிருக்காரு, கலைஞர் தான் வந்து கடவுள், முருகர்லாம் கடவுள் கிடையாதுன்னு இருக்காரு. அது அவருடைய இது. ஆ. எங்களுடைய வந்து எங்களுக்கு கடவுள் தான், எங்களுக்கு கடவுள் தான் அது. நீங்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை நீங்கள் கடவுளாக பார்க்கல? நாங்க பார்க்கல சார். சரிங்களா? தமிழ் முருகன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்புறமேட்டு வந்து திருப்பி வந்து கலைஞரா சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இல்லை அவர் சொல்லியிருக்காரு அப்படி, அவர் தான் கலைஞர் அவர்கள் தான் தமிழ் கடவுள் அப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து நீங்க தான் கேட்கணும் போயிட்டது. இல்லை மக்களை நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை தமிழ் கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? கலைஞர் நம்மள மனுஷன் தான் வரும். அதான் அப்படி ஏற்றுக்க முடியும். அவரை முருகன் யாரு? கடவுள். முருகர் கடவுள் சொல்றீங்களா? கலைஞர் யாரு? இப்போ கலைஞர் மனுஷன் தானே, அப்புறம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை அவர் ஏற்றுக்க சொல்றாரு. எல்லாருமே வந்து தமிழக மக்கள் பூரா வந்து ஏற்றுக்க சொல்றாருன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை அவர் ஏற்றுக்க சொல்றாருன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியுதா? புரியுது, எனக்கு புரியுது. தமிழ் கடவுள் யாருன்னா வந்து நீங்க கேட்குறீங்க. தமிழ் கடவுள் என் முப்பாட்டன், என் பாட்டன் முப்பாட்டன், சரிங்களா? அவனை வந்து நான் கும்பிடுறேன். நான் எப்படி கலைஞரை கும்பிட முடியும்? அவர் நல்லது பண்ணிருக்காரு, கெட்டது பண்ணி எல்லாமே அவர் நல்லது மட்டும் பண்ணியிருக்காரு, கெட்டது பண்ணல. அப்படி எனக்காக எந்த இது இல்லை. அவர் விருப்பம். அவர் யாரை வேணுதோ அவங்க அப்பா அம்மாவே கூடி கடவுளாக கும்பிடலாம். தமிழ் கடவுள்னு சொன்னால் முருகன். இல்லை அவர் வந்து தமிழ் கடவுள்லாம் முருகன்லாம் கிடையாதுங்க. எங்கள் கலைஞரையை தான் தமிழ் கடவுள் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை. தமிழ் கடவுள்னு சொன்னால் முருகர் தான். உங்களுக்கு வந்து ஒரு கலைஞரையா வந்து கடவுளை ஏற்றுக்க மாட்டீங்க? அது அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஏற்றுக்கலாம். நீங்க ஏத்துப்பீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் என் அப்பா அம்மா கடவுள், அவ்வளோதான். தமிழ் கடவுள்னா முருகர் தான். அவர் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? இல்ல, கலைஞர் தான் கடவுள்ன்றாரு அவரு. அவர் சொன்னா யார் ஒத்துக்கிறது? அவர் சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? ஏன் தமிழ் கடவுள்னா சிவன் முருகர் அப்படிதான் பார்க்குறோம். இல்லை நம்ம வந்து தமிழ் கடவுள்னு முருகன் சிவன் விநாயகரை கும்பிடுறோங்க. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகன்லாம் கிடையாது, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இது சொல்ல முடியும்? சொன்ன மாதிரி நீங்க ஏத்துக்கிறீங்களா? டாக்டர் கலைஞர் அவர்களை கடவுளா நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, ஏத்துக்கல. அவர் பார்வையில் ஒன்றா அப்படி இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவரில் முருகர் வந்து ஒரு செவ்வாய்க்கு அதிபதி. அவர் தான் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. ஔவை மூதாட்டிக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அகத்தியர் அவரை வணங்கியிருக்காங்க. அதாவது 18 சித்தர்களுக்கும் அவர் தான் அதாவது அருள் கடவுளாக, அது ஞான கடவுளாக திகழ்கிறாரு. அவரை போயிட்டு அப்படி சொல்கிறாங்கன்னா அது என்னவோ நமக்கு புரியல. ஆனால் நம்பிக்கையோட நான் என்ன சொல்கிறேன்னா, முருகர் தான். நான் ஞான கடவுள் தான். அவர் வந்து தமிழ் கடவுள். அதான் இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது அவரோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இதுதான், அவர் ஒரு முருகப்பெருமான் வந்து ஆறுபடை வீட்லேயும் அவர் குடிகொண்டிருக்காரு. முருகருடைய பக்தர்கள்லாம் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து 18 சித்தருக்கும் அவர் முதன்மையான ஒரு முருகப்பெருமான், அவர் ஞான கடவுள்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் சொல்கிறாருன்னா அவர் ஒப்பீனியனாக இருக்கலாம். ஆனால் எங்கள் கருத்து அது கிடையாது. முருகன் தான் ஞான கடவுள் தான்.
நம்ம தேவையான முருகர் எல்லாம் வணங்கத்தக்கவர் அவர் ஞான கடவுள் அப்படின்னு நான் தமிழ் கடவுள்லாம் யாருண்ணே? முருகர். முருகர். சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தமிழ் கடவுள்லாம் முருகர் கிடையாது, டாக்டர் கலைஞர் தான் தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காருண்ணே. இதை எப்படி பார்க்குறீங்க? முருகர் தான் தமிழ் கடவுள். இவங்களுக்கு முன்னாடி இருந்தது கடவுள் தான், அப்புறமா தான் இவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க. தமிழ் கடவுள்ன்றது முருகர் தான், அதுதான் வழிபடணும். இல்லை, இப்போ அவங்க தமிழ் கடவுள் வந்து கலைஞர் தான் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியாக தெரியல எனக்கு. முருகர் தான் தமிழ் கடவுள், அது மட்டும்தான். நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, ஏற்றுக்கல. 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 எதனாலண்ணே? தமிழ் கடவுள் வந்து எல்லா சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து வயசானவங்க எல்லாரும் வந்து கும்புறது வந்து தெய்வம்னு ஒன்று இருக்கும்போது தமிழ் கடவுள் அவர் தான். எல்லாரும் சொல்கிறது அதுதான். கலைஞர் வந்து அதுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வந்து தமிழ் கடவுள். அப்போ அதுக்கு பின்னாடி வந்தாங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், நம்ம பேரன் பேத்திங்க குழந்தைங்கள்லாம் வந்து கலைஞரையா வந்து தமிழ் கடவுளை ஏற்றுக்கொண்டுறீங்களா? ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. எப்படி பார்க்குறோம்னா அவங்க கடவுளே கிடையாதானே. நம்ம தமிழ் கடவுள் வந்து முருகர் தான் கடவுள். ஆமாம். அது எப்படி அவங்க கலைஞரை சொல்ல முடியும்? ஐயா இயேசுநாதரை சொல்ல வேண்டியது தானே, அல்லாவை சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு இப்போ முருகர் கடவுள் சொல்கிறாங்க? அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இந்து கோயில்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க? எல்லா கோயிலுக்கும் இது என்ன பண்ணியிருக்காங்க?